எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க மகாராஷ்டிரால ரொம்ப மழைங்க, சொல்லவே முடியல. 3 நாளா கண்டினியூவா மழை. இன்னைக்குதான் லைட்டே வந்துச்சு காலையில. ஏன்னா 3 நாளா லைட்டே இல்ல. சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாளா லைட்டே இல்ல. இன்னைக்கு டியூஸ்டே தான் லைட்டே வந்துச்சு. அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நண்டு கிடைச்சது. நண்டு கிரேவி செய்யற வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ. இந்த நண்டு எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க. இது வந்து கடல் நண்டு வயல் நண்டு எல்லாம் கிடையாது. இந்த நதி ஓடையிலலாம் இருக்குல்ல அந்த நண்டு தான். மகாராஷ்டிராவில் நல்லா மழை வரதுனால இந்த டைம் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஹஸ்பண்டை தான் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். எங்களுக்கு நண்டு கொடுத்தாங்க இல்லை, அவங்ககிட்டயே அந்த பெரிய காலெல்லாம் புட்டு தர சொல்லிட்டு, இல்லைனா வந்து அது கை பிடிச்சதுன்னா விடவே விடாது. ஹஸ்பண்ட் நல்லா க்ளீன் பண்ணாரு. அதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கூட அவருக்கு பிடிக்காது, ஏன்னா நீச்சு ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு 4-5 வாஷ் பண்ணிட்டு திருப்பி சுட தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி அப்புறமா கிரேவியில சேர்க்க போகிறோம். அப்போ தான் குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும், அப்புறமா கிரேவியிலே சேர்க்கணும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்குமே கிரேவி. நாங்கள் எப்பவுமே நண்டு குழம்பு செஞ்சால் இந்த மாதிரி தான் செய்வோமே. இது வந்து எங்கள் நார்த்தனார் சொல்லி கொடுத்துட்டு அவங்க இது மாதிரி தான் செய்வாங்க. அதை பார்த்து நாங்களும் கண்டினியூவாக இதே செய்கிறோம். வாங்க எப்படி குழம்பு செய்து பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம், சீரகம் போட்டணும், ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு லைட்டு போயிட்டுச்சு. அப்போ அதுக்கு பிறகு நான் உரலில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாமே இடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா சேர்த்துட்டு வதக்குங்க. ஏன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினே இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, நிற்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கூட ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா பெஞ்சிட்டே இருந்துச்சு. இது தக்காளி எல்லாம் வதங்கிட்டு பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வேக விடுங்க. ஏன்னா இது மசியணும் நல்லா. இது மசிச்சுட்டு அப்புறமா நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்க நான் பாயில் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் சப்பாத்தி கூடலாம் சாப்பிட போகிறோம். ரொம்பலாம் தண்ணியாக வேணாம், கொஞ்சம் கிரேவி டைப்ல இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சேர்த்துன்னு வச்சுக்கோ கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த நண்டு, அதுலேயும் எடுத்து இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுணும். மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு பிறகு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்ச நேரம் வேக வேணும் இல்லையா, அதுக்கு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு எல்லாமே அது உள்ளே இறங்கணும் அந்த மசாலாலாம், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதிலே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. அப்புறமா வந்து மூடி போட்டு மூடி வச்சுருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றி வைங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு, அதனால் இவ்வளோ தான் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாங்கள் நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். கொதிக்க வச்சுருவளவு பார்த்தீங்கன்னா நல்லா மழை. ஐயோ எப்போதான் மழை விடுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்து கூட இது போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி மகாராஷ்டிரா வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.